இந்த கொஷின் பாருங்கள். பை செல்லிங் எ கார் ஃபார் rupees 2 lakhs. ஓகேவா? ஸோ 2 lakhஸ்க்கு வந்துட்டு ஒரு காரை வந்து விற்கிறாங்க. எ மேன் சஃபர்ட் எ லாஸ் ஆஃப், அவர் வந்துட்டு அந்த காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ லாஸ் ஆகிடுது, அவருக்கு 20% லாஸில் தான் வந்துட்டு அவர் அந்த காரை வந்து விற்கிறாரு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை ஃபார்முலா படியும் பார்ப்போம். கொஷினில் இருக்கிறபடி நம்ம எப்படி ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ லாஸ் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம அதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? லாஸ் என்னென்னு கண்டுபிடிக்கலாமா? லாஸுக்கான ஃபார்முலா என்ன? காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இப்போ லாஸ் வந்துட்டு நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிருவோம். செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? புரியுதா? இதான் வந்து ஃபார்முலா பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறது. ஸோ லாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? லாஸ் பை சிபி இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ லாஸோட பர்சன்டேஜ் 20%. ஸோ 20 இஸ் ஈக்குவல் டு எல் பை சிபியை நம்ம காஸ்ட் ப்ரைஸ் தானே கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் நம்ம இதை வந்து என்னென்னு எடுத்துக்கலாம்? எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? எக்ஸ் இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு என்னது? இந்த 100/x அப்படிங்கிறது இங்கிட்ட வரும்போது x/100 ஆகிடுமா? அப்போ 20x டிவைடட் பை 100. இதுதான் வந்துட்டு என்னது? லாஸ். ஓகேவா? ஸோ ஃபார்முலா என்ன? லாஸுக்கான ஃபார்முலா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ லாஸுங்கிறது நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 20x/100 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எப்படி நம்ம எடுத்துக்கிறோம்? எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோமா? மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 2 lakhs அப்படிங்கிறது செல் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 lakhs. ஓகேவா? ஸோ எக்ஸெல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்லாம் ஒரு பக்கமும் வச்சுக்கலாம். அப்போ நம்ம இந்த 2 lakhs வந்து இங்கிட்ட வந்துடுது, இந்த நம்பர் வந்து இங்கிட்ட வந்துடுது. ஓகேவா? ஸோ அப்போ 2 lakhs இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 20x டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 100x மைனஸ் 20x. ஸோ 100xல் 20x போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 80x. ஸோ 80x டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 2 lakhs. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா எக்ஸுங்கிற காஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மற்றது எல்லாமே வந்துட்டு அதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்துட்டு இங்கிட்டு போகும்போது அப்படியே ரெசிப்ரோக்கலாக போயிடுமா? அப்போ 2 lakhs இன்ட்டு 100 டிவைடட் பை 80 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? புரியுதா? ஸோ அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். 180 2 8s are 16, பேலன்ஸ் 4, 5 8s are 40, 2500. ஸோ 2500 இன்ட்டு 100 வந்துட்டு எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்குது? 2,50,000. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு என்னது? காஸ்ட் ப்ரைஸ். புரிஞ்சுதா எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு? ஸோ அப்போ கொஷினை வச்சு எப்படி ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ வந்து ஒருத்தர் வந்துட்டு ஒரு பொருள், ஒரு காரை வந்து விற்கிறாரு. ஓகேவா? ஸோ விற்றுட்டது வந்துட்டு எவ்வளோ? 2 lakhக்கு வந்து விற்றுருக்கிறாரு. எவ்வளோ லாஸில்? 20% லாஸில். ஓகேவா? ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் அந்த ரேட்லேருந்து இந்த எக்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த அமௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த அமௌண்ட்லேருந்து எவ்வளோ வந்துட்டு கம்மியாக வைக்கிறாரு? 20% வந்து கம்மியாக வைக்கிறாரு. ஓகேவா? ஸோ அதே விலையில் 20% கம்மியாகிடுச்சு. ஸோ அதனால் மைனஸ். ஓகேவா? ஸோ எவ்வளோ ஆகுது அப்படின்னா இதோட ரேட் வந்து 2 lakh ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்துட்டு பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 80/100 கிடைக்குமா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் இஸ் ஈக்குவல் டு 2 lakhs. ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இது ரெண்டும் இங்கிட்ட வரும்போது என்ன ஆகும்? இங்கே போட்டோம்ல அதே மெத்தட் தான். ஓகேவா? ஸோ கொஷின் படி போட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இல்லாமல் டைரெக்டாக இந்த ஸ்டெப்ஸ் வந்துடும். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ ஏதாவது புரியல அப்படின்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இது வந்துட்டு பாருங்கள், இது இந்த சைடு போகும்போது என்ன ஆகிடும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ 180 சைட் இது வந்துட்டு ஒரு 0 கேன்சல் ஆகிடும். இது வந்து 2500 கிடைக்கும். ஸோ இந்த 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 2,50,000 கிடச்சிச்சு. புரிஞ்சதில் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு? ஸோ தேங்க்யூ.